எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். எப்போ பார்த்தாலும் ஹீட் வேவ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற அந்த வளர்சிதை மாற்றத்தோட வெப்பம் அதிகமாகும் போது தான் நமக்கு வேர்த்து கொட்டுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக டிஃபன் சாப்பிடும்போது வேர்க்காது. அதுவே ஒரு பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நல்லா வேர்க்கும். காரமான சாப்பாடு சாப்பிடும்போது வேர்க்கும். கொஞ்சம் சாப்பிடும்போது வேர்க்காது, நிறைய சாப்பிடும்போது வேர்க்கும். ஆக இந்த பர்ஸ்பிரேஷன் வேர்வையை ஆங்கிலத்தில் அல்லது நமக்கு ரொம்ப ஆவலாக இருக்கக்கூடிய அலோபதி மருத்துவத்தில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்ஸ்பிரேஷன். அதாவது இந்த வண்டி முக்கி ஒரு மலைப்பிரதேசம் ஏறும்போது அப்படி ஏறுது இல்லை, அந்த மாதிரி நம்ம உடம்பு ரொம்ப கடினமான வேலை செய்யும் பொழுது வேர்த்து கொட்டும். பொதுவாக குறைவான உணவு சாப்பிட்றவங்களுக்கு ஃபேனே தேவைப்படாது. என் கூட பணிபுரிகிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். நான் பேஷண்ட் இல்லாத நேரத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது நான் ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, கஞ்சத்தனம் கிடையாது, அதாவது அது எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னா இது இல்லாமல் வாழ்ந்துடும் அப்படி சொல்லி இப்போ லைட் போட்டு தான் வீடியோலாம் எடுக்கிறோம். என்ன தனிப்பட்ட மனிதனுக்கு எனக்கு ஃபேன் தேவைப்படலை, எனக்கு அது ஃபேன் போடலைன்னா வேர்க்கிறதும் இல்லை. எனக்கு அந்த வெப்பம் எனக்கு இனிமையை தருகிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆக அப்போ இந்த ஏசி போட்டுக்கிட்டா என்ன நடக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடலுடைய தட்பவெட்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 ஃபாரன்ஹீட். இந்த 36 டிகிரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களில் ஒன்றான நெருப்பு. நிறைய பேர் இந்த கண்ணில் காட்டினா தான் நம்புவாங்க கடவுளை போல. கடவுளை கண்ணால் காட்ட முடியாது, சொல்லவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் அப்படின்னு பரிமளையழகர் அழகாக சொல்கிறார். அதே மாதிரி உடம்புல இருக்கிற நெருப்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த அனல் மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு தொட்டா சூடாக இருக்கு இல்லையா, சூடு இல்லைன்னா என்ன சொல்கிறோம், பாடின்னு சொல்கிறோம். பாடி எப்போ எடுக்கிறீங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, பாடி எடுத்துட்டாங்க சார், பாடி சாயந்தரம் எடுக்கிறாங்களேன்னா. அந்த வெப்பம் இல்லை அப்படின்னா மாண்புமிகு மதிப்பிற்குரியவர்கள் கூட பாடி தான் ஆயிடுறாங்க. அதாவது பூத உடல் அப்படின்னு சொல்ல. அந்த பூத உடல் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள் என்றால் ஐம்பூதங்களுடைய கலவை தான் நாம். அதாவது ஆகாயத்திலிருந்து நிலம் வரைக்கும் ஐம்பூதங்களோட கலவை, அதுல இருக்கக்கூடிய நெருப்பு. அப்போ இந்த தட்பவெட்ப சூழ்நிலையை ஹோமியோஸ்டேசிஸ் என்று அலோபதி மருத்துவத்துல சொல்றாங்க. மிலியும் இன்டீரியர், அதாவது உள்ள இருக்கிற அந்த நெருப்பை வேக வைக்கிறதுக்காக உடம்பு அணுதினமும் அது சூடு பண்ணுது. காய்ச்சல் ஏன் வருது அப்படின்னா கிருமி எப்பவுமே இந்த 36 டிகிரியில தான் வாழும். அந்த உங்களுக்கு தெரியும், பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்களாம் தெரியும், இன்குபேஷனுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இன் விட்ரோ டெஸ்ட், அதாவது பாக்டீரியா வெளியே வளர்க்கும் போது இந்த யூரின் சாம்பிள் கொடுக்குறவங்களுக்கு தெரியும். நான் சார் ஒரு சினிமா, நான் எப்பவுமே வீட்டில் தான் சார் போவேன், தெரியாதனமா சினிமா தியேட்டரில் ஒன்றுக்கு போயிட்டேன் சார், அதுக்கப்புறம்